பேங்கர் லுமினா, இல்லிக்குப்பம் ரோட், குருவாஞ்சேரி ஜங்ஷன்ல இருந்து எக்ஸாக்டா 3 கிலோமீட்டர்ஸ். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். திருப்பூர் சேமலை கவுண்டம்பாளையத்தில் தோட்டத்து வீட்டில் தாய், தந்தை மற்றும் மகன் என 3 பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். 7 தனிப்படைகள் அமைத்து விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சம்பவத்தை கண்டித்து அரசியல் தலைவர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமியின் அறிக்கை: திமுக ஆட்சியில் குற்றவாளிகளுக்கு துளியும் பயமில்லை. நடக்கும் தொடர் குற்றங்கள் இங்கு ஒரு ஆட்சி இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வியை மக்களிடத்தில் எழுப்புகின்றன. தமிழ்நாட்டை குற்றவாளிகளின் சொர்க்க பூமியாக மாற்றியிருக்கும் ஸ்டாலினின் திமுக அரசுக்கு கடும் கண்டனம். கொலையில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்து சட்டம் ஒழுங்கை காக்க இனியாவது செயல்படுமாறு வலியுறுத்துவதாகவும் பழனிசாமி கூறியுள்ளார். கடந்த ஆண்டும் பல்லடத்தில் இதேபோல் வீட்டில் புகுந்து ஒரே குடும்பத்தில் 4 பேர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் நடந்தது. சமூக விரோதிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க முடியாதபடி போலீசாரின் கைகள் கட்டப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சிறிதும் பயமின்றி வீடு புகுந்து கொலை செய்யும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கிடக்கிறது. முதல்வரோ இதுகுறித்து எந்த கவலையும் இன்றி இருக்கிறார். சட்டம் ஒழுங்கை காக்க இயலாத திமுக அரசால் மக்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளது. எதிர்க்கட்சியினரையும் அரசை விமர்சிப்பவர்களையும் கைது செய்ய மட்டுமே போலீசாரை பயன்படுத்தாமல் மக்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையாக காவல்துறையை கொண்டிருப்பதாக பெருமை பேசும் முதல்வர் அதை ஏவல் துறையாக மட்டுமே பயன்படுத்துவதே ஒட்டுமொத்த சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளுக்கான முக்கிய காரணம். தமிழகத்தில் நாள்தோறும் அரங்கேறும் கொலை, கொள்ளைகள், பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களை தடுக்க திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. போலீசாரை சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்க வேண்டும் எனவும் அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார்.